தளபதி ஒரு வழியா சிஎம் ஆயிட்டாரு, அடுத்து நீ என்ன பண்ண போற அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸும் உங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்களே, ஆன்சர் பண்ணிடுவோமா? ஸோ எல்லாரும் ஏற்கனவே எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் கோர்சஸ் 11 ப்ரொஃபஷனல் கோர்சஸ் நம்ம ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய 2026ல இருக்கக்கூடிய கோர்சஸ் செலக்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா லைனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், ஏசிசிஏ, சிபிஏ, சிஎஃப்ஏ, எஃப்ஆர்எம், ஆக்சுரியல் சயின்ஸ், சிபிஏ ஆஸ்திரேலியா, யூஎஸ்சிஎம்ஏ, சிஐஎம்ஏ. இப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது புரியுமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பட் 30 செகண்ட்ஸ் ரீல்ல என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்காகவே 25 to 30 ஹார்ஸ் உட்காந்து இதை எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும், எவ்வளவு செலவாகும், இதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை எங்க கிடைக்கும், எவ்வளவு ஸ்கோப் இருக்கு, எந்த கண்ட்ரிலாம் என்னால ப்ராக்டிஸ் பண்ண முடியும், இது ஏன் பர்சனலுக்கு செட் ஆகுமா ஆகாதா. ரொம்ப முக்கியமா நம்ம ஜென்சி கிட்ஸ்க்கான வைட் செக் ஒரு மூவி கேரக்டரை வச்சு வைட் செக் எனக்கு செட் ஆகுமா ஆகாதா இப்படிங்கிறதுலாம் ரொம்ப பேஷன்ஸோட எஃபோர்ட் போட்டு ஒரு 20 minutes வீடியோவா நான் ஃபுல் வீடியோ யூடியூப்ல போட்டிருக்கேன். அண்ட் தென் 27 pages ஆஃப் ஃபுல் டீடைல் கைட் அதுவும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த கைட் ஃப்ரீ தான். வேணும் அப்படின்னா கீழே என்ன ஃபாலோ பண்ணிட்டு பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டிஎம் பண்ணிடுறேன். அண்ட் தென் அந்த வீடியோவை மறக்காம போய் ஒரு பேப்பர் அண்ட் பேனா வித் யுவர் பேரண்ட்ஸ் அந்த வீடியோவை போய் உட்காந்து பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஐ வில் ரிப்ளை டு யூ. ஓகே, அதை பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ல எந்த டவுட்டுமே இருக்காது. ஸோ போட்ட எஃபோர்ட் அவ்வளோ எஃபோர்ட், அதனாலதான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா நான் சொல்றேன். அண்ட் தென் பாயிண்ட் நம்பர் 2, நிறைய பேர் அக்கா அந்த டிபிக்கல் கரியர் கவுன்சிலிங்ல நிறைய அட்டென்ட் பண்ணிட்டா, இருந்தாலும் எனக்கு இன்னும் இந்த கன்ஃபியூஷன் போகவே இல்லை, எனக்கு என்ன செட் ஆகுங்கிறதே என்னால டிசைட் பண்ண முடியல, ஒரு பயங்கர சாட்டிக்காவே இருக்கு என் மைண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ ஐ எம் ஹியர் ஃபார் யூ. ஒய் ஆர் யூ பேனிக்கிங்? ஓகே, ஸோ 1-to-1 கிளாரிட்டி கால் அப்படின்னு நம்ம கிட்ட ஒன்று இருக்கு. 1-to-1 கிளாரிட்டி கால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க உங்களோட பேரண்ட்ஸோட ஒரு கால்க்கு வருவீங்க. 1 hour அந்த கால் டியூரேஷன் இருக்கும். We will sit together and will work on what are your interests and we will decide which suits you. ஓகேவா? சும்மா ஜெனரிக்கா இது படிப்பான்லாம் இல்லாம உனக்கு என்ன சூட் ஆகும், நீ அதை எங்க படிக்கணும் இப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் we will discuss first come first serve basis தான். இந்த 1 week இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு we have decided. ஆல்ரெடி நான் இதை ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எனக்கு 2 daysக்கு ஃபுல் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே கீழே தெரியற நம்பருக்கு டீடைல்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. we will send you the details. and then நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கிளாரிட்டின்னு கமெண்ட் பண்ணுங்க, we will send you the details. ஓகே, அண்ட் தென் நிறைய பேர் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க, ஃபாலோ பண்றதுக்கு மறந்துட்டீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. வீடியோவை ஃபாலோ பண்ணி வச்சீங்கன்னா தான் மறுபடியும் உங்க ஃபீல்ட்ல வருவேன். எந்த ஃபீல்ட்ல வரமாட்டேன், வேற ஏதாவது தான் ஃபீல்ட்ல வரும். ஓகேவா? அதனால ஃபாலோ பண்ணிட்டு லைக்கை போட்டு விட்டு போங்க. ஓகே, பாய்.